எல்லாத்தை விட குர்ஆன் ஓதுற சமயம் அந்த சண்டாளன் ஃபிரௌன் பேர் சொன்னாலும் நன்மை. மூசா நபிக்கு எதிராக வந்த சண்டாளன் ஃபிரௌன், அவனுடைய பேர் வருதுன்னு குர்ஆன்ல இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா வருதா இல்லையா? என்ன தலையாட்டுறீங்க? ஓதனாலேயே விளங்கும். வருது 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 வருது. அப்படி ஓதுகின்ற போது அந்த சண்டாளனின் பெயர் சொன்னாலும் 50 மார்க்ஸ். ஏனென்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுகின்ற போது ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஜாயிண்ட் எழுத்து, கொம்பனி தானே. அப்படி இருந்தாலும் நான் அதை தனித்தனி ஒவ்வொரு எழுத்தா தான் சொல்லுவேன். அலிஃப் லாம் மீம் எல்லாம் ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன்றார். உம்மத்துக்கு எப்படியாவது நன்மை கிடைக்கட்டும் என்பதற்காக. அந்த வகையில் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று பார்க்கின்ற வகையில் ஃபே ரே ஐன் வாவ் நூன். ஃபிரௌனுக்கு எத்தனை எழுத்து? 5 எழுத்து. வாதிக்கிட்டு போற நேரம் அந்த மூதாவியோட பேர் வந்துருச்சு. ஒரு எழுத்துக்கு 10 பார்க்க போல 50 நன்மை கிடைச்சு போச்சு. ஆனா சரியா விளங்கிருங்க. சிலோன்ல லேடிஸ் ஜமாத் பயான்ல இதை நான் சொன்னேன். ஒரு மூதாட்டி உம்மம்மா பயானுக்கு புறவு போயிட்டு ஒரு பக்கம் உட்கார்ந்து ஃபிரௌன் ஃபிரௌன் ஃபிரௌன். பேத்தி புள்ள, நல்ல சில பிள்ளைகள் இருக்குது குடும்பத்துல, பேத்தி புள்ள சொல்லிருக்கு, உம்மம்மா இது என்ன உம்மம்மா ஒரு நாளும் இல்லாம ஃபிரௌன் பேர் சொல்றீங்க? உம்மம்மா சொல்லியாங்க, எங்க காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இந்தாய். அதுதான் நியாஸ் மௌலி பயான்ல பசந்தா சொன்னாரு, ஃபிரௌன் பேர் சொன்னக்குள்ள 50 நன்மை. பேத்தி சொல்லிச்சு, உம்மம்மா அது குர்ஆன் ஓதுற நேரம் பேர் 50 நன்மை. நல்லதா போச்சுடி நீ சொன்னது, நான் இப்ப அவன் பேரை எவ்வளவு சொல்லிட்டேன். எனவே